நம்மளோடு பேச விரும்புவது, நம்மளோடு சொல்ல நினைப்பது ஒரு மனத்தை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணுமா? ஒரு மனம் வேணும். அப்போ யோவான் சுவிசேஷகர் யோவான்ல 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுடைய ஜெபம். ஒரு ஜெபம் என்ன சொல்றாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெபம் என்ன? நாம் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷத்தில் அவருடைய ஜெபமாக காணப்படுகிறது. குடும்பம் ஒன்றாய் இருக்க வேண்டும், பிள்ளைகள் ஒன்றாய் இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒன்றாய் இருக்க வேண்டும், சபை மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். விளங்கணும். அல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருக்கும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்களாம். அப்படித்தான் இருக்கு. அவங்க எல்லோரும் இல்ல, கீழே இருக்கிற வசனம், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்தார்கள். எத்தனை பேருமா? 120 பேர். அல்லேலூயா. சபை துவங்கின முதல் நாள். இன்றைக்கு நாம இந்த வருஷத்தினுடைய முதல் வாரமா இருக்கிறபடினாலே அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். இயேசுவுடைய ஜெபம் என்ன? அவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒரு மனம் இருந்தாதான் ஒன்றாய் இருக்க முடியும். ஒரு மனம் இல்லை என்றால் ஒன்றாய் இருக்க முடியாது. வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 விதத்தெல்லாம் இருப்பாங்க, தர அவங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு மனம் என்பது இருக்காது. இவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துக்கு வந்தார்கள். பல இடத்திலிருந்து இந்த ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறோம். எதற்காக? ஒரு மனதோடு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதுலயே 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் ஒரே இதயமாய் இருந்தார்களா. அவர்கள் எல்லோருக்கும் என்ன இருந்தது? 4ஆம் அதிகாரம் கீழ் பகுதியில் இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லோருக்கும் ஒரு இருதயமாய் இருந்தது. ஒரே மனசா இருந்துச்சு, ஒரே இருதயமா இருந்துச்சு. ஒரே மனசு, ஒரே இருதயம், ஒரே இடம். அல்லேலூயா. இப்படி ஒருமனப்பட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அப்படி ஒரு 4 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியம் செய்யறாங்க. அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 4 பேர், 4 பேருக்கு ஒரே இருதயம் இருந்ததினால தோல்வி கூட வெற்றியாக மாற்றினார்கள். ஆமென், ஆமென். உங்க வீடுகளை 4 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, 7 பேருக்கு எனக்கு தெரியாது. ஆனா நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில தோல்வி கூட அந்த தோல்வியை ஆண்டவர் வெற்றியாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல சில வெற்றி வரலாம், சில தோல்விகள் வரலாம். சில பேர் வாழ்க்கையில தோல்வியே அடைஞ்சுக்கிட்டு இருக்கையா, என் வாழ்க்கையில ஒரு வெற்றி கூட என்ன செஞ்சதில்ல, நான் கண்டதே கிடையாது, நான் எதை நினைச்சு ஓடுகணும் என் வாழ்க்கையில அதற்கு ஆப்போசிட்டா தான் நடக்குதே தவிர என் வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர், நீங்க ஒரு மனதோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு யெகோவா நிசியா இருக்கும். யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி தருகிறவர். ஆமென். இந்த வருஷம் நமக்கு என்ன வருஷமா இருக்கும்? வெற்றியின் வருஷம். வெற்றி என்றால் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். ஆனா அந்த வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மனதோட காணப்படணும். 2வது, ஒரு மனசு இருந்தா போதாது. என்ன, உங்களுடைய உழைப்பும் தேவைப்படுகிறது. ஒரு மனசு மட்டும் இருந்தா போதுமா? சொல்லுவாங்களே, சாப்பிட்டேன், நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா சொன்னவனே சாப்பிட்ட மாதிரி ஆயிருமா? அது அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக. நிச்சயமாய் சொன்னவனே என்ன ஆகாது? நம்ம வகுறு என்ன செய்யாது? நிறையாது. சாப்பிட்டாதான் நிறையும். அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும் என்றால் 1, ஒரு மனம் வேண்டும். 2வது, உங்களுடைய உழைப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா வேன் சொல்லு, ஒருவன் வேலை செய்ய மனசா இருந்தா அவனுக்கு சோறு போடாதேங்கிறார். உன் வீட்டில் யார் இருக்காங்களோ வேலைக்கு பார்க்குறக்கோ அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க. என்ன சாலினி, நானே வேலைக்கு போறதில்ல, நான் யாருக்கு சோறு பண்ண நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில, அதாவது திருமணம் சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்னை மெய்வருத்தி கூலி தரும். மெய்வருத்தி
கூலி கொடு. தெய்வத்தால் ஆகாதது கூட உன் உழைப்பு உனக்கு கூலி கொடுக்கும் என்று இருக்குது. அது வசனத்துல இருக்கு, வசனத்துல இருக்கு. எறும்ப பாரு சுறுசுறுப்பா இருக்கு. அது மழை காலத்துல அது சாப்பிடுவதற்காக வெயில் காலத்துல என்ன செஞ்சிடும், எல்லாம் அதுக்கு உண்டானதெல்லாம் சேகரித்து வச்சிரும். ஆனால் சோம்பேறி என்ன செய்வான், 9 மணி வரைக்கும் கட்டலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஆடிக்கிட்டே இருப்பான். இந்த கதவை எப்படி அது ஒரு கீழ் மலைகளை அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி கட்டல் விழுந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், படுக்கையில் கிடந்து ஆடிக்கிட்டே இருப்பான். இன்னும் கையை கொஞ்சம் மூடி படுப்போம், காலை கொஞ்சம் சுருக்கிட்டு படுத்த கொஞ்சம் சூடாக இருக்கும், பெரிய கம்பிளியா போர்த்து அப்படி சொல்லி இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு அறுப்பு காலத்தில் பிச்சைக்கு போனாலும் அவனுக்கு கிடைக்காதுங்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு பிச்சை காலத்துல அதாவது அறுவடை காலம் இருக்குல்ல, அறுவடை காலத்துல அவன் பிச்சை கேட்டு போனாலும் என்ன செய்யாதான், பிச்சை கூட அவனுக்கு கிடைக்காதான் சொல்லுவாங்க. நம்ம சொல்ல பிச்சை கிடைக்கல அப்படிம்போம். ஸ்தோத்திரம். அதாவது ஸ்தோத்திரம், உழுகிற நேரத்துல குளிர் என்று என்ன செய்யக்கூடாது, பயப்படாது நீ உழுதைனா, விதைக்க வேண்டிய நேரத்தில் குளிர்து என்ன நீ பயந்து வீட்டில் கிடக்காம நீ விதைச்சினா அறுவடை காலத்தில் உனக்கும் அறுவடை கிடைக்கும். நீ அன்னைக்கு தூங்கிட்டு கிடந்துட்டு அறுவடை இருக்கிற நேரத்தில் அவன் போய் பிச்சை கட்டால் என்ன செய்யுது, அவனுக்கு கிடைக்காது. ஆண்டவர் கூப்பிட்ட எல்லாருமே வேலை செஞ்சவங்களை தான் கூப்பிட்டார். சோம்பேறியா இருந்தவனை ஒருவனை என்ன செய்யல ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. விளங்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் நமக்கு ஒரு வெற்றி உண்டாக்குகிற ஒரு வருஷமாக காணப்படுது. கடந்த வருஷத்துல சில தோல்விகள் என்ன செஞ்சிருக்கலாம், சில தோல்விகள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். நாம் நினைச்ச நன்மை நடக்காம நினைக்காத செலவுகள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், கையில வருமானம் இல்லாம போயிருக்கலாம். இந்த வருஷத்துல நீ ஒருமனப்படுவாயானால் உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெற்றி தருவார். அல்லேலூயா. அப்ப வெற்றி என்பது ஏதோ போய் கடையில் போய் 50 ரூபா கொடுத்து ஒரு காப்படி வெற்றி கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க, கிடைக்குமா? கிடைக்கல. நீ எந்த துறையில வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுல உன்னுடைய ஹார்ட் ஒர்க் அங்க காணப்படணும். அந்த ஹார்ட் ஒர்க் செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த துறையில ஸ்தோத்திர படிப்பில் நீ வெற்றி பெறணுமா அதுக்குண்டான காரியத்தை செய்யணும். கடவுளுக்கு நீ பயந்தால் கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆவியானவர் உனக்கு படித்த பாடங்களை ஞாபகத்தில் கொண்டு வருவார். வேலைக்கு போறீங்களா, அந்த வேலை செய்ய தெம்பை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். விளங்குதுங்களா? இப்படி ஒவ்வொரு காரியங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால் ஒன்று தேவனுடைய கிருபை வேணும், நம்முடைய இது வேணும், நம்முடைய உழைப்பும் வேண்டும், ஒரு பங்கு இருக்கணும் என்றார். அப்ப நமக்கு வெற்றி வேணும்னா சும்மா எளிதிலே வரக்கூடியது அல்ல. எளிதில வரக்கூடிய வெற்றியா என்ன செய்யாது, இருக்காது. ஆமா இல்லைங்களா? எலிசா கிடைச்சிச்சுன்னா அதோடைய சுவை நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு 5000 ரூபா பொருள் நீங்க வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் உங்க கிஃப்டா கொடுக்குறாருன்னா அந்த அருமை உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீங்க பணத்தை சேர்த்து ஒரு பொருள் வாங்கும் போதுதான் அதோட அருமை என்ன செய்யும். விளங்குதுங்களா? இதுதான் ஒரு காரியம். அப்ப வெற்றி நம்ம வாழ்க்கையில வேணும்னால் அது எளிதில் கிடைக்க வேண்டியதல்ல, அதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு போராட்டம் இருக்கு. போராட்டம் இருந்தா தானே வெற்றி கிடைக்கும். போராட்டமே இல்லைன்னா எனக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப வெற்றி என்பது எளிதல்ல. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு முடிவு கிடையாது. கடந்த வருஷத்தில் நீங்க தோல்வி சில காரியத்தில் அடைஞ்சிருக்க, உங்க வாழ்க்கை விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், பொருளாதாரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், சமாதானம் பண்ண வேண்டும் சில முயற்சிகள் பண்ணி அதுல சமாதானம் இல்லாமல் சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். தோல்வி என்பது முடிவல்ல. இந்த வருஷத்துல தொடர்ந்து செய், கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சமயத்துல தோல்வி ஸ்தோத்திரம், வெற்றி பெற்றால் நமக்கு என்னதான், வெற்றி பெற்றா இந்த வருஷம் வெற்றி பெற்றா நமக்கு என்னது, ஒரு பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, நான் வெற்றி பெற்றுட்டேன், சந்தோஷம். ஒருவேளை தோல்வி அடைஞ்சா அது பயிற்சி. வெற்றி என்பது மகிழ்ச்சி, தோல்வி என்பது பயிற்சி. நான் எதுல தோத்தேன் என்று கண்டுபிடிச்சு அதை செய்யாமல் ஆப்போசிட்டா செய்யும் போது, நீ ஒரு பயிற்சி எடுக்கும் போது அது உனக்கு வெற்றியை மாற்றி கொடுக்கும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு 4 பேர் அவங்க வாழ்க்கையில அவங்க ஒருமனப்பட்டு ஒரு காரியம் செய்ததுனால ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் கொடுத்தார்.
அது இன்றைக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்க போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். யாத்ராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிது தீவிலே இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ணினார்கள். அருமையான ஐயா, சகோதரா, சகோதரி, நீ யுத்தத்துக்கு போகல. கடந்த நாட்கள் அநேகர் யுத்தத்துக்கு உண்மையில என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். இவர்கள் யாரு? அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்துக்கு வந்தார்களாம். ஆமா இல்லைங்களா? இவர்களுக்கு எந்த சூழ்நிலை? இப்பதான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலை. அப்படித்தானே? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரம் தாண்டியாச்சு, வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. வனாந்தரத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை என்ன செய்தார்? மன்னாவை கொடுத்து போஷிக்கும்படி செய்தார். அதன் பிறகு அவங்களுக்குள்ளாக ஒரு கருத்து வேறுபாடு ஆகி, எங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களே. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்த ஊரு எகிப்து. இவங்க இருந்த பகுதி எந்த பகுதியில் இருந்தாங்க? எகிப்து நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாங்க? நைல் நதி ஓரத்தில் இருந்தாங்க. அந்த ஊர் பேர் என்ன? கோசேன். கோசேன் சொல்லக்கூடிய நாட்டில் நைல் நதி ஓரத்தில் இருந்ததினால இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வனாந்தர வழியாக நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. சாப்பாடு கொடுத்தவர் தண்ணி கொடுக்க மாட்டாரா? சாப்பாடு கொடுத்த தெய்வம் தண்ணி கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அதுக்குள்ள இவங்களுக்கு அவசரம், எங்களுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடெல்லாம் சாக போகுதுன்னு சொல்லி ஆண்டவரோடு வாதாடினார்களாம், போராடினார்களாம். வழிநடத்தி கொண்டு வந்த மோசேவை கல்லெறியறதுக்கு திட்டம் போட்டாங்க. என்ன செய்தாங்க? கல்லெறிஞ்ச ஒருத்தன் செஞ்ச வேலைதாயா, எகிப்தில் இங்க கூட்டு வந்துட்டான், இவனை போட்டு தள்ளிடணும்னு சொல்லி என்ன செய்தாங்க? ஏன்னா இந்த மக்கள் மிகவும் வணங்கா கழுத்துள்ள மக்கள். எப்படிப்பட்ட மக்கள்? வணங்கா கழுத்துள்ள முரட்டாட்டமுள்ள மக்களாக இருந்தார்கள். முரட்டாட்டமுள்ள மக்களை நல்லவராக கர்த்தர் மாற்றுவதே தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. இப்படி மோசேவோட வாதாடினார்கள். மோசேவை கல்லு கொண்டு எறிய திட்டம் போட்டார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை பரிசோதனை பண்ணி பார்த்தார்கள். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாம்? பரிசோதிக்க வேண்டாம். அவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற கடவுளை தவிர அவரை சோதித்து பார்க்காதீங்க. ஒரு 3 வாரம் பார்ப்போம், ஒரு 6 வாரம் பார்ப்போம், 1 வருஷம் பார்ப்போம், ஞானசானம் எடுத்து தான் பார்ப்போம் எப்படி இருக்கு. அப்படி இல்லை. உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த இருக்க கண்மலை இருக்கு, அந்த மலையில் போய் அடி, அங்கேருந்து தண்ணி வரும் சொல்லி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்பாடா அடுத்த கட்டத்துக்கு அவங்க பிரயாணப்படும் போது தான் யார் வர்றா? சத்துரு வர்றான். இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றாங்க? சத்துரு, அமலேக்கியர்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று பெரிய திட்டத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே என்ன உண்டா இருக்கு? ஒரு யுத்தம் உண்டாயிருக்கிறது. 9ஆம் வசனம். நோக்கி நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. மோசே யோசுவாவிட்ட ஒரு கட்டளை இடுகிறார். 4 பேர் சொன்னல, சரிங்களா? உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி, உன் குடும்பத்தில் வெற்றினா ஒருத்தரே காரியம் இல்லை. அந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். தனிமரம் என்னைக்கு ஒருபோது என்னாகாது? தோப்பாகாது. ஒரு கை தட்டினா ஓசை என்ன செய்யாது? வராது. பழமொழி சொல்லுவாங்க, ஒத்த கையோ செத்த கையா. ஒருவனா சம்பாதிக்கிறேன், ஒருவனா கஷ்டப்படுறேன், வேதனையோடு வேலைக்கு போறேன், என்னை விட்டா குடும்பத்தில் யாருமே இல்லை, நான் ஒருத்தனா சம்பாதிச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. சிறு துரும்பும் பல்லு குத்த ஒதுக்கும். உன்னுடைய குடும்பத்தில் யாரு லாக்கில்ல நினைக்கிறீங்களோ அவங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு அவங்களையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க 4 பேர்னு சொன்னேன். முதல் நபர் அடையாளம் காட்டுட்டேன், மோசே. முதல் நபர் யாரு? மோசே. 2வது யாருக்கு சொல்றாரு?
யோசுவாவு கிட்ட சொல்லுகிறார். சரிங்களா, யோசுவா கிட்ட சொல்லுகிறார். இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க அதுலயே சோத்திரம் 12ஆம் வசனம். அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் வேறொருவங்க, இவ யோசுவா இல்லாதபடிக்கு வேறவங்க, அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவன் அதன் மேலே மோசே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் முன்னொருவன் மறுபக்கத்திலும் அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா. விளங்குதா? ஒருவர் சோர்ந்து போய் இருக்கும் போது ஆரோனும் ஊரும் 2 பேர் மோசேவுடைய கையை தாங்கி பிடித்தார்கள். இந்த மோசேவுடைய கை வானத்துக்கு நேராக நின்று கொண்டு இருந்தது. அருமைக்குரியவர்களே, இப்ப 4 பேர் ஆயிட்டாங்களா? மோசே, யோசுவா, ஆரோன், ஊரு. சரிங்களா, இந்த மோசே யாருன்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் முன்குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைவனாக காணப்பட்டான். ஏன் மோசேவை தேவன் தெரிந்து கொண்டார்னா, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சோத்திர எபிரியர்ல நீங்க வாசிக்கலாம். மோசே எப்படிப்பட்டவன்? தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன். உன் வீட்டில் நீ உண்மை உள்ளவனாயிரு. உன் சபையில நீ உண்மை உள்ளவனாயிரு. நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீ உண்மை உள்ளவனாயிரு. எல்லாரும் திருட்டுத்தனம் பண்றாங்க. நானும் பண்ணாட்டு, நான் பண்ணால் மட்டும் என்ன ஆக போன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், உன் கையின் காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால், உலகத்தை பார்க்காத, ஊரை பார்க்காத, கடவுளை நீ பாரு. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மை உள்ளவனாயிருந்தான். உண்மை உள்ளவன. அதனால தான் கர்த்தர் அந்த மோசேவை தெரிந்து கொண்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது யோசுவாவை குறித்து நம்ம பார்ப்போம்னா, அவர் வாலிபம் வயதில் இருக்கும் போதே கடவுளுக்கு பயந்த மனுஷனாய் இருந்தான். அல்லேலூயா. வாலிப வயது இருக்கும் போது தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டான். யாத்திராகமம் 33:11 ஒருவர் எடுங்க. 33:11. இன்னொருத்தர் என்னாகும் 14:6 வசனத்துல இந்த யோசுவாவை குறித்து சொல்லி இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கு, அதுக்கு போகல. சும்மா ஒரு சில காரியங்களை அடையாளம் காட்டுகிறேன். ஒருவர் தன் சிநேகிதரோட பேசுறது போல் கர்த்தர் மோசேவோடும் முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. இப்ப மோசே குறித்து நம்ம பார்த்துட்டோம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவர் பிறந்தார். ஆம்பளை பிள்ளைகளாம் கொலை செய்யணும் சொல்லக்கூடிய நேரத்தில் மோசே பிறந்தார். எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்னு போட்டாங்க. ஆனா மோசேவை அவன் மரணத்துக்கு நேராய் போகாமல் கர்த்தர் இந்த மோசேவை பாதுகாத்தார். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாக்கு முன்னாடி அழிந்து போக வேண்டிய நம்மளை கர்த்தர் வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போது 5 மாசம் வரைக்கும் எங்க அம்மா என்னை அழிக்கணும்னு என்ன செய்தாங்க? நான் கடந்த நாளுக்கு சொன்னேன், நான் சிறு வயது முதற்கொண்டு கஷ்டப்பட்டவன் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, நான் தாயின் கருவில் உருவாகின உடனே 5 மாசம் வரைக்கும் எங்க அம்மா மருந்து குடிச்சாங்க. நிறைய இந்த கரு என்ன செய்யணும்? கலைந்து போக வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. 5 மாசம் வரைக்கும் பிசாசு என்னை தாயின் வயிற்றிலிருந்தே அழிக்கிறதுக்கு என்ன செய்தான்? சித்தம் கொண்டான். ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. சொல்லுவோமா? கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பா. வாலிபனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யல? பிரியாதிருந்தான். இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்கு வேணும். அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம், கூட்டம் முடிஞ்சிடும், வாலிபர்லாம் நில்லுங்கன்னு சொல்லி. சரிங்களா? எத்தனை பேர் நிக்க போறீங்க? எல்லாரும் நிக்கணும். சரிங்களா? ஸ்தோத்திரம். அந்த வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான்.
ஆசாரிப்பு கூடாரம், அன்னைக்கு கூடாரம், இன்னைக்கு ஜெப வீடு. சரிங்களா? வந்து பலிபீடம் இருந்தது, ஆசாரிப்பு கூடமா இருந்தது, தேவாலயமா இருந்தது, ஜெப வீடா இருந்தது. சரிங்களா? இந்த ஆலயத்தை விட்டு அந்த வாலிபன் பிரியாமல் இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷன். இரண்டாவது காரியம் பாருங்க, என்னாகும் 14 சொன்னல, 14:6. தேசத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் சபையை நோக்கி, நாங்கள் போய் சுத்தி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். புது வருஷ ஜெபத்தை கேட்டோம். கர்த்தர் நல்ல வாக்கை கொடுத்திருக்கிறார், எங்க தேசத்தை கொடுத்திருக்கிறார், அங்கே நாம் புறப்பட்டு போறோம், நீங்க வாங்க, அல்லேலூயா, நீங்க வாங்க என்று சொன்னார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம். அருமைக்குரியவர்களே, நாங்க சுற்றி வந்த தேசம் மிகவும் விஸ்தாரம் தேசம், நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே யோசுவாவுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து போச்சு. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி, இன்னைக்கு நாம சொல்றோம், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். என்ன 1ஆம் தேதி பார்த்தோம், என் பார்வைக்கு நீ அருமையா இருக்கிறபடினாலே கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், என் பார்வைக்கு நீ பிரியமானவள், என் பார்வைக்கு நீ அழகானவள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோசுவா. ஏன்னா இவன் மேல ஒரு விசேஷத்தை ஆவி என்ன செஞ்சதா இருந்ததுதான். ஆனா அவனுடைய சுபாவங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி மோசே சாகும் வரைக்கும் அவன் மோசேவுக்கு ஊழியக்காரனாகவே காணப்பட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுப்பு வந்த உடனே என்ன வரல, மண்ட கணம் என்ன செய்யல, வரல, மண்ட கணம் வரல. அவன் கடைசி மட்டும் தன்னை தாழ்த்தினதுனால மோசே இறந்த பிறகு பெரிய பொறுப்பு ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். 1 பேதுரு 5:6 பார்க்கிறோம், ஏற்ற காலங்களில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. கடந்த வருஷம் முழுவதும் நீங்க அடங்கி இருந்ததுனால பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீங்க. இந்த வருஷமும் அதுதான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிறார் இருக்கிறார். சரிங்களா? இப்படிப்பட்டவன் தான் இந்த யோசுவா. அடுத்து ஆரோன் வருகிறான். ஆரோன் எப்படிப்பட்டவன்? அவன் யாரு? ஆரோன் மோசேவுடைய அண்ணன். சரிங்களா? ஆண்டவர் அவனை இவனுக்கு ஹெல்ப்பராக அனுப்பினார். இவருக்கு ஹெல்ப்பர், மோசேவுக்கு ஹெல்ப்பராக அனுப்பினார். ஒரு காலகட்டங்களில் இந்த மோசே தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக, இவங்களுக்காக சட்ட திட்டங்கள் வாங்கி கொண்டு வருவதற்காக, ஏன்னா ஒரு தேசம் உருவாக போகுது. ஒரு தேசம் உருவாகும் போது அவங்களுக்கு சில சட்ட திட்டங்கள் வேணுமா வேணாமா? நம்ம இந்தியா 1947 என்ன வந்துச்சு, சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் 1952 தான் குடியரசு நாள் வந்தது. என்ன நாள்? குடியரசு நாள் 1952. 47 சுதந்திரம் வாங்கிட்டோம். சுதந்திரம் வாங்கின நமக்கு சில சட்ட திட்டங்கள் வேணுமா வேணாமா? அப்போ ஒரு பெரிய குழு அமைக்கிறாங்க. இன்டர்நேஷனல் அளவில் சில காரியங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய குழு போடுறாங்க. அந்த குழுவுடைய பிரதான தலைவராக தான் அண்ணல் அம்பேத்கரை குழுக்கு தலைவராக என்ன செய்தார், ஏற்றினாங்க. அவர் சட்ட மாமேதை, சட்ட அறிஞர். அவர் ஏற்றின சட்டம், அந்த குழுக்கு அவர் தான் என்ன செய்தார், தலைவராக இருந்தார். விளங்குதுங்களா? இன்னைக்கு ஒரு கட்சியை நீங்க ஃபைல் பண்ணனாலும், ஒரு கட்சியை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும், உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்பாங்க. நம்ம கொள்கை என்ன செஞ்சிருப்போம், அதுக்கு பேர் தான் அஜெண்டா அல்லது டீடுன்னு சொல்லுவோம். என்ன செய்வோம், டீடு. அந்த டீட்ல என்னென்ன நீங்க செய்ய போறீங்க, உங்க கொள்கை என்ன, உங்க நோக்கம் என்ன, எதற்காக நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக நீங்க செய்கிறீங்க, உங்களுடைய திட்டங்கள் என்ன, இந்த கட்சி மூலியமா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, இதெல்லாம் ஒரு பயலா இருக்கும். பயலானா அது டிடியில் நிறைய காரியங்கள் சேர்த்து அதை அங்கே போய் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு ட்ரஸ்ட், இன்னைக்கு நிறைய ட்ரஸ்ட்டுகள் பதிவு பண்ணுறாங்களே, அதெல்லாம் டிடி இருக்கும். இந்த ட்ரஸ்ட், எங்கள் ட்ரஸ்டோடைய பேர், இந்த பேர், எங்களுடைய நோக்கம், இந்த காரியம்லாம் என்ன செய்யணும்,
செய்யணும், சமுதாய சேவை செய்யணும், அல்லது ரிஜிட் அத கொள்கை அத மத அடிப்படையில் நாங்கள் சில காரம் செய்யணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. இது வரைக்கும் 430 வருஷ காலம் எங்கே வாழ்ந்தாங்க? அடிமைத்தனமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று நாடு இல்லை. இப்பயும் அவங்களுக்கு ஒரு நாடு கிடையாது. ஏறத்தாழ 32 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை பார்க்காதீங்க. அன்னைக்கு ஜனத்தொகை கம்மியாக இருந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? ஒரு பெரிய கூட்டம் வருகிறது, ஒரு தேசம் வருகிறது. அந்த தேசம் வர வேண்டும் என்றால் அதுக்கு சட்டத்திட்டங்கள் வேணுமா வேணாமா? ஒரு கட்டிக்கோப்பை வேணுமா வேணாமா? அதை கொடுப்பதற்காக ஆண்டவர் மோசேவை அழைத்தார். மோசே போனாரு. லேட் ஆயிருச்சு. எத்தனை நாள் வர்றேன்னு சொல்லி அவருக்கே தெரியாது. ஏன்னா கூப்பிட்டது ஆண்டவர். நான் இந்த போய் 4 நாள் இருந்துட்டு வர்றேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டுலாம் போக என்ன செய்ய முடியாது. அவர் 3 நாளுக்குள்ள இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. தேவன் ஒரு காரியத்தை கூப்பிடுகிறார். அவருடைய காரியம் எப்போ முடியுமோ அப்போதான் நம்ம கீழே இறங்கி வர முடியும். போயிட்டாரு. ஒரு வாரம் பார்த்தா, 2 வாரம் பார்த்தா, 3 வாரம் பார்த்தா, 1 மாதம் பார்த்தா, அங்கே ஆளே வரல. கோட வந்தவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? முன்னாடியே பார்த்தோம். வாதாடுகிற ஜனங்கள், போராடுகிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், ஏற்கனவே மோசேவே கல்லு கொண்டு எருதுக்கு திட்டம் போட்ட ஜனங்கள். இப்போ மோசேம் இல்லை, ஆரோன் கிட்ட வர்றாங்க. ஆரோனே, உங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க கும்புறதுக்கு ஒரு சாமி வேணும். அந்த சாமி தான் எங்களை வழி நடத்தணும். நீ ஒரு சாமியை உண்டாக்கு என்று சொல்லுகிறாங்க. ஒரு சாமியை உண்டாக்குன்னு 430 வருஷம் அவங்க கும்பிட்ட சாமிகளாம் எதை கும்பிட்டாங்க? எலிய கும்பிட்டாங்க, வண்டுகளை கும்பிட்டாங்க, அப்புறம் என்ன கும்பிட்டாங்க? மாடுகளை கும்பிட்டாங்க, தண்ணீரை கும்பிட்டாங்க, சூரியனை கும்பிட்டாங்க. இப்படி எல்லா காரியங்களும் கும்பிட்டாங்க. எகிப்திய கலாச்சாரம் அதுதான். இப்ப எங்களுக்கு ஒரு சாமி எங்களுக்கு உருவாக்குங்க சொல்லுகிறான். அதே எகிப்தில அவங்க ஏற்கனவே வணங்கின தெய்வங்களை விட ஆண்டவர் பெரியவர் என்று அங்க நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. யாரெல்லாம் தெய்வம் என்று மதித்ததார்களோ அந்த தெய்வங்கள் மேலேயே ஆண்டவர் ஜெயம் கொண்டதை இவங்க கண்ணார பார்த்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரம் 2ஆக விளந்ததை இவங்க கண்டது. வானத்திலிருந்து மன்னா இறங்கி வந்து சாப்பாடு கொடுத்து கண்டது. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தினால் இவர்கள் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். இத்தனை காரியங்களும் அங்கே சோத்திரம் எகிப்தில் இருக்கிற அந்த தேவர்கள் செஞ்சதே இல்லை. அந்த செஞ்சதே கிடையாது. அவங்களை விட என் ஆண்டவர் பெரியவர் என்று நிரூபித்து காட்டியும் ஒரு தலைவன் இல்லாததுனால எங்களுக்கு சாமியை உண்டாக்குன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் கழுத்து கொடுத்தோன்னா என்ன செஞ்சுட்டான்? ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான். உங்களை வழி நடத்த அந்த கர்த்தர் இவர் தான் சொல்லி கண்ணுக்குட்டி கை காமிச்சான். இப்படிப்பட்ட ஆளு தான் ஆரோன். இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுக்கிட்டு ஒரு வெற்றி வரணும்னா சாதாரண விஷயமா? இவங்களை வச்சுட்டு நான் எப்படி முன்னேறுவது? இந்த ஆளை வச்சுக்கிட்டு எப்படி என் கடன் தீர்க்கிறது? இந்த ஊதாரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்ப நான் முன்னேறுவது? ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்படிப்பட்டவங்க தான் மோச கோடை வச்சிருக்கிறான். இன்னொருத்தன் வர்றான். அவன் பேர் என்னது? ஊரு. அவன் பேர் என்னது? ஊரு. இந்த ஒரே இடத்துல தான் இவனை பத்தி சொல்லியிருக்கு. பேருக்கு தான் இருந்திருக்க, இவனால எந்த பயனும் சபையில் ரொம்ப பேர் அப்படிதான் இருக்காங்க. பேருக்கு விசுவாசி, அவங்களால சபைக்கு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் யார் தெரியுமா? இந்த ஒரே ஒரு இடத்துல இவனை வெளிப்படுறான். இவன் ஒரே ஒரு இடத்துல தான் இவனை பற்றி சொல்லியிருக்கு. முழு வேதாமத்தில் இவனை குறித்து எங்கேயும் இல்லை. நான் காலையில் தேடி பார்த்தேன், ஊர் சொல்லி அடித்து பார்த்தேன். எல்லாம் ஊரு தான் வருது. இவனை பற்றி இவன் பேரே ஊரு. இவன் பேரே ஊரு. இவனால எந்த பயனும் இல்லை. இவன் வேற யாரும் இல்லை, மோசேவுடைய அக்கா வீட்டுக்காரர், மிரியாமுடைய புருஷன். யாரு புருஷன்? மிரியாமுடைய புருஷன். நமக்கு அக்கா வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. இதான் புருஷன் இருக்கா? இல்ல. மச்சனை போன வாரம் பார்த்தோம். தன்னுடைய மச்சனனை மோசே பார்த்து, அதான் மனைவியுடைய அண்ணனை பார்த்து. இது அக்காவுடைய புருஷன், அது மனைவியுடைய அண்ணன். அப்போ மச்சனை. சரிங்களா? அவனுக்கு கூட சொல்றாரு, நீ போகாத, எங்க கூட வா, கடவுள் எங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது, உங்களுக்கு அதை நான் கிடைக்கும்படி செய்கிறேன்னு சொன்னார். அவன் எல்லாம் முடியாது, நான் எங்கள் ஊருக்கே போகிறான்னா போடாம விட்டுட்டார். இப்போ என்ன சொல்ல, இப்படி இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் முதல் யோசுவா இப்போ சொல்கிறார். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, 9ஆம் வசனம். மோசே யோசுவாவை நோக்கி,
நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு முதலாவது உங்களுக்காக மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, உன் வாழ்க்கையில தோல்விகள் மாறணும் என்றால் நீ எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஜனங்களை தெரிந்தெடுக்கிறவர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்காக உன் வாழ்க்கையில வெற்றி வேணுமா? நீ ஸ்தோத்திரம் தெரிந்தெடுக்கிற மனிதன் உண்மையுள்ளவனா? அவனை பின்பற்று. உன்னுடைய கொள்கைக்கு அவனை கூட்டிக் கொண்டு போ. உனக்கு உதவியா இருப்பான். சோம்பாலையும் பைந்தாங்கோழியும் ஓடுகாலையும் நீ சண்டைக்கு கூட்டு போனீங்கன்னா அவன் அங்கிருந்து வரப்போது இங்கிருந்து ஒரே ஓட்டம் ஓடி போயிடுவான். அவனால இருக்கிறவங்க அவனுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? ஓடி போயிடுவாங்க. ஒரு தடவை ஹிட்லர் பல நாளில் என்ன செய்தாரா? வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப பேத்துக்கு புரியல, எப்போ போகிற பக்கம்லாம் வெற்றி இருக்கு அப்படின்னு. சாரி, அலெக்சாண்டர் கிட்ட போய் கேட்குறான். அவன் வாலிப வயசு, எல்லா நாட்டையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்களே, என்ன ரகசியம் அப்படி கேட்கும்போது, ரகசியம் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னாரான். சொன்ன உடனே ஒரு சிப்பாய், பெரிய கப்பலில் நிற்கிறாங்க. ஒரு சிப்பாயை கூப்பிட்டு வர்றான். வந்த உடனே நீ போய் கடலை விழுந்து சாகுன்னு சொல்லிட்டார். இவன் ஓடி போய் கடலை விழுந்து செத்துட்டான். கடலை விழுந்தா செத்து போயிடுவான்ல, செத்து போயிட்டான். நம்மளை எதுக்காக சாக சொல்றான்னு அவனுக்கு என்ன செய்யல தெரியல. தலைவன் சொல்லிட்டான், நான் சாகுறேன், போய் தள்ளி விழுந்துட்டான். இந்த வெள்ளைக்காரருக்கு மனசே போச்சு. ஐயோ, நம்மனால ஒரு உயிர் போச்ச, படுபாவி ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இப்படி போய் செத்து போயிட்டானே அப்படி சொல்லி மனசுக்குள்ள வேதனை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தனை கூப்பிட்டான், நீயே போய் விழுறானா? அவன் போய் விழுந்துட்டான். இவனுக்கு கைகாலாம் பதறது. அலெக்சாண்டர் பேசாமரு அப்படின்னு. இல்ல இன்னொருத்தனை என் வெறி அடங்கல. இன்னொருத்தன் என் வெற்றி எப்படி கேட்டீங்களா? இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லி இன்னொருத்தன் கூப்பிடுறாரு. அவனு ஓடி போகும்போது இந்த வெள்ளைக்காரர் ஓடி போய் அவனை பிடிச்சுக்கிட்டு, ஏய் நில்றா, ஏண்டா என்ன எது கேட்க வேணாமா? இவன் பாட்டு போய் விழுச்சோன்னா ஒருத்தர் தான் விழுந்து செத்துக்கிட்டு இருக்கிறீங்க, யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? எதுக்கு நீங்க இப்படி விழுந்து சாகுறீங்க சொல்லி அந்த ஓடி போன மனுஷனை பிடிச்சிக்கிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த சிப்பாய் சொன்னானா, இவங்கிட்ட இருந்து வேலை பார்க்கறத விட தற்கொலை பண்றது. இவன் நினைச்சிட்டான் நம்ம சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்கன்னு நினைச்சிட்டான். ஆனா அவங்க நினைச்சிருக்காங்க, இந்த இவங்கிட்ட வேலை வாங்குறத விட வேலை பார்க்கறத விட செத்து போறதுங்க நல்லா பார்க்க சொல்லி செத்துக்கிட்டு இருந்தான். நம்ம அப்ப நீ ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்ட முன்னோடிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? புறமுதுகு காட்டாதவர்களாக இருக்க வேண்டும். புறமுதுகை காட்டி ஓடி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது உன்னுடைய மனைவியா இருக்கலாம், உன் கணவரா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவரை விட்டுட்டு புறமுதுகு என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க, கொஞ்சம் அருமையா வருவீங்க. கொஞ்சம் நாளான பிறகு ஆமா என்ன இருக்கு, நீ ஜெபிக்காத பட்சத்தில் எந்த பலனும் ஆண்டுகிட்ட என்ன செய்ய முடியாது, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைவுக்குள்ளாக நீ வரதான் உனக்குள்ளா இருக்க குறைகள் எல்லாம் மாறி போகும். விளங்கணும். அல்லேலூயா. ஆகையினால நமக்காக மனிதர்களை தெரிந்து கொள். யாருக்காகமா? நமக்காக. உன் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா சில மனிதர்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்ற மனிதர்களை நீங்க உங்களுக்கு முன்னோடியாய் இருக்க வேண்டும். சாராயம் குடிச்சு அழிஞ்சு போனவங்களை உங்களுக்கு முன் மாதிரி என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்க கூடாது. அடங்காதவனை, ஊருக்கு வீட்டுக்கு எந்த விதத்தில் உதவாதவனை உனக்கு முன் மாதிரி வச்சக்கூடாது. நீ வெற்றி பெற்றவர்களை பின்பற்ற வேண்டும். சரித்திரங்களை படித்தாதான் சரித்திரம் படைக்க முடியும் என்று சொல்லுவாங்க. அப்படிதானே? சரித்திரத்தை படித்தாதான் நாம் என்ன செய்ய முடியும், சரித்திரம் படைக்க முடியும். நாம் சரித்திரங்கள் படிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சரித்திரம் படைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மன வேண்டும், உன்னுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ வேலையிடும் தொழிலெல்லாம் உனக்கு நன்மை உண்டாகும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ வேலை செய்யன்னு சொல்றாரு. அப்படிதானே? நீ வேலை செய்யி, அதுல நான் உன்னை ஆசீர்வாதமாக்கி தருவேன். மனிதர்கள் தெரிந்து கொண்டு நமக்காக என்ன செய், நீ புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணுப்பா, நீ யுத்தம் பண்ணு, நீ சண்டை போடு. ஆனா நான் எங்க இருக்க சேஃப்டியா? நான் சேஃப்டியா எங்க இருப்பேன்? காலையில மலைக்கு மேல போயிடுவேன். நீ மலைக்கு கீழே சண்டை போடு, நான் எங்க போயிடுவேன்? மலைக்கு மேல போயிடுவேன். இப்படி ஒரு தலைவர் நம்மளை பார்த்து சொன்னா என்ன நினைப்பான்? என்ன இதுக்கு முன்னாடி சண்டை வந்ததில்லை, இதான் முதல் சண்டை. அவங்கெல்லாம் யுத்த வீரர்கள், இவங்களுக்கு யுத்தமே
ஏன்னா இது வரைக்கும் ஒரு நாட்டில் அடிமையா இருந்தவங்க, போர் கலைகள் இவங்களுக்கு தெரியாது, யுத்தத்தினுடைய வலிமை இவங்களுக்கு தெரியாது. இவன் சொல்றான், தலைவன் நீங்க போய் சண்டை போடு, நான் போய் மேலே போய் உட்காந்துக்கிறேன்னா நம்ம என்ன நினைப்போம்? நீரும் வாரும், எங்களோட நீர் வராட்டி நான் போகவே மாட்டேன், உன் சமூகம் எனக்கு முன்ன கடந்து போகட்டும், நீர் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வர, இப்படி தான் சொல்லியிருப்போம். யோசுவாவுடைய கீழ்ப்படிதல் பாருங்க, நீங்க போங்க, நான் உங்களுக்காக நமக்காக ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறேன், யுத்தம் நடக்குது, ஒரு வெற்றி வருது. மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் மோசே. ஆனா மோசேவுடைய கைகள் என்ன செஞ்சிருந்தது? வானத்துக்கு நேராக உயர்ந்திருந்தது. இப்படியே இந்த கோலை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கோல் அற்புதத்தின் கோல். அல்லேலூயா. ஒரு கம்பு, சரிங்களா? அந்த கம்பு கையில் பிடிச்சிருக்கிறான். அந்த கம்பு அற்புதம் செய்கிற கம்பு, கோல். எகிப்து தேசத்தில் அந்த கம்பை வைத்து கொண்டு அற்புதங்கள் செய்தான் மோசே, வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கோலை பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக கையை ஒசத்துறான். ஒசத்து கொண்டு இருக்கும் போது இங்க என்ன நடக்குது? இந்த ஜனங்கள் யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வருது. அல்லேலூயா, வெற்றி வருது. இப்படியே நிற்கிறான். இந்த கை எத்தனை நேரம் வச்சிருக்க முடியும்? நம்ம அல்லேலூயா 3 முறை சொல்லணும், 2 முறை சொல்லிட்டு 3ஆம் முறை இப்படி சொல்லிடுறோம். கை என்ன செய்ய முடியல, அதுக்கு மேலே தூக்க முடியல. முதல்ல சொல்லுவோம் அல்லேலூயா, அதுக்கப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஒரு செகண்டில் நம்ம கை மேலே நிற்கிறதுக்கு கஷ்டம். இவன் இப்படியே நிற்கிறான். ஜெயம் வருது. கை கொஞ்சம் அசந்து போகுது. கீழே ஒரு கிரியை நடக்குது. கீழே ஒரு கிரியை நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சா? என்ன வந்துச்சு? தோல்வி வந்த 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசே கையை ஒசந்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வந்தது. மோசன் கைகள் தாழ்ந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்திருக்குது, வெற்றியும் வந்திருக்கிறது. எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரணும்? மோசேவுடைய கையில் உயர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, எந்த கை தோத்து போனாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து போக கூடாது. என்ன கைமா? என்ன கை? நம்பிக்கை. உன் வாழ்க்கையில ஆண்டவரை மேல வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் குறைந்து போக கூடாது. ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை நீ இழந்துட்டீனா உன் வாழ்க்கையில தோல்வி. உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளுவார்கள். உன் கை எப்பொழுதும் வானத்துக்கு நேராகவே இருக்கட்டும். அல்லேலூயா. உன் அந்த நம்பிக்கை. இவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த நம்பிக்கை இந்த வருஷத்துல உங்களுக்கு வெற்றி உண்டாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல வச்சுக்க நம்பிக்கை உங்களுக்கு இந்த வருஷத்துல வெற்றி உண்டாக்கும். இந்த வருஷத்துல ஸ்தோத்திரம், அனுகூலமான காரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். நீங்க நினைத்து பார்க்க முடியாத காரியம் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க கைகள் எங்க இருக்கணும்? ஆண்டவரை நோக்கியே காணப்படணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், மாத்திரமல்ல என் கைகளையும் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையாக மேற்கொண்டார்கள். இத இந்த யோசுவா பார்த்துட்டான். என்ன, நாமளே விட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப திருப்பி அவங்க விட்டுறாங்களே, என்னமோ இங்க நடக்குது என்று உணர்கிறான். இந்த 2 பேரும் மலைக்கு மேலே கூட்டு போனான்ல, ஒருத்த அண்ணன் ஒருத்த மச்சனை சொல்லுவாங்களே, மச்சனை துணை இருந்தா மலை ஏறி போய், இவன் தான் மச்சனை, இந்த ஊர் சொல்ல இவன் தான் கூட்டு போயிருந்தான். பார்த்தா மோசேவன் கையில் என்னமோ இருக்கு. மோசேவன் கையில் என்னமோ இருக்கு. மோசே கையை ஒசந்திருக்கும் போது நமக்கு வெற்றி வருது. அவன் கையை கொஞ்சம் கையை அழுத்து போனா தோல்வி வருதில்ல, கண்டுபிடிச்சான். மோசே சொல்லலை, இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு பெரிய கல்லை உருட்டி கொண்டு வந்து போட்டு, மோசே இதில் இங்கே உட்காருங்க. உட்காந்துட்டான். 2 கையை 2 பேர் தாங்கி பிடிச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் ஊரும் ஸ்தோத்திரம், சலித்து போன கையை, சோர்ந்து போன கையை மீண்டும் தூக்கி நிமிர்த்தினார்கள். கடந்த வருஷத்தில் நிறைய முறை உங்க கை சோர்ந்து போய் இருக்கலாம், உங்க கை வலுவிழந்து இருக்கலாம், உங்க கையில சில பலவீனங்கள் வந்திருக்கலாம். நம்பிக்கையில இந்த வருஷத்துல அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உன் குடும்பத்தில் இருக்கங்க உன்னை தாங்கி பிடிப்பார்கள். அல்லேலூயா. உன் சபையில் இருக்கிற மக்கள் உன்னை தாங்கி பிடிப்பார்கள். வேற சபையில் சொல்லிருந்தோம் இது அப்படி சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க அல்லேலூயான்னு. அல்லேலூயா. புரியல. இந்த வருஷத்துல நீ எந்தெந்த விஷயத்தை சலித்து போயிருக்கிறாயோ அந்த விஷயத்துல கர்த்தர் மறுபடியும் உன்னை கரம் பிடித்து நிறுத்துவார். அல்லேலூயா.
தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தூக்கி பிடித்தது எது வரைக்கும் தெரியுங்களா? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். 12:30 மணி ஆக போகுது. 6 மணி வரைக்கும் நீங்க இந்த இடத்துல கையை ஒசந்துக்கிட்டே இருக்கணும். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் மோசேவின் கையை தாங்கி பிடித்தார்கள். அல்லேலூயா. நீ வெற்றி பெறும் வரைக்கும் உன் கைகளை கர்த்தர் தாங்குவார். நீ வெற்றி பெறும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவோ மாட்டார். நீ வெற்றி பெறுவ. பெரிய வெற்றி. யோசுவா பூந்து விளாசுறான். பயங்கர யுத்தம் நடக்குது. இந்த அமலேக்கு ஜனங்கள் பயந்து ஓடுகிறார்கள். புறமுதுக காட்டு ஓடிட்டாங்க. உனக்கு ஒரு வழியா சத்துரு வருவான், 7 வழியா திரும்பி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான உருவாக்கப்படுகிற ஆயுதம் உருவாகிற இடத்திலே அழிந்து போகும். ஆமே. எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. மோசே கிட்ட ஆண்டு பேசினாரு, இந்த மகிழ்ச்சியை சும்மா அப்படியே விட்டுறாத, ஒரு பேப்பரில் எழுதி யோசுவா கேட்கும்படி அவன் காதுகளுக்கு நேராக நீ சொல்லுங்கிறார். இல்லையா? அப்போ நம்ம அந்த நேரத்தில் மகிழ்ச்சியற்று அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம். மோசே பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெற்றி. 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 உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி, உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அப்ப இது யாருனால சாத்தியமாச்சு? மோசேனால மாத்திரமா? ஆரோனால் மாத்திரமா? யோசுவானால மாத்திரமா? ஊர்னால மாத்திரமா? இந்த 4 பேர் ஒன்றாக இருந்ததுனால. ஹல்லேலூயா. சில பேர் பெயர் தெரியாத இருந்தாங்க. சில பேர் அவங்க தான் யுத்தம் பண்ணனது. மோசே என்ன சொன்னாரு? நமக்காக சில மனிதர்களை தெரிந்து கொள். அவங்க யார் பேருன்னு இல்லை. அவங்க பேர் இருக்கா? இந்த ஊழியம் வெற்றி பெறணும்னா பேர் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அந்த 4 பேர் இவங்க தான். இன்னைக்கு ஊருக்குள்ள சொல்லுவாங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்க வேற. உன் வாழ்க்கையில வெற்றி பெறணும். அந்த 4 பேர், அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிங்களா? உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் கிடைக்கிறதுக்கு இந்த 4 பேர் ஒருமனப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையில வெற்றி வந்தது.